சார் காதல் அப்படிங்கறதுல இன்னசென்ஸ் தான் தேவையே தவிர இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். இவர் பேச்சை கேட்டு லவ்ல வெறும் இன்னசென்ஸை மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க லவ் லைஃபே ரொம்ப ஒஸ்டா போயிடும், ரொம்ப தப்பா போயிடும். ஃபர்ஸ்ட் இன்னசென்ஸ் மட்டும் இருந்தா என்ன ஆகுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம ஒரு பர்சன் மேல அட்ராக்ட் ஆகும். பட் என்ன பண்ணோம்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எதுவுமே பார்க்காம டைரக்டா சூஸ் பண்ணிக்குவோம். இப்ப தப்பான பர்சன் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு செட்டே ஆகல, என்ன பண்ணுவீங்க? லைஃபே ரொம்ப தப்பா போயிடும். இதே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னதான் அவங்க மேல அட்ராக்ட் ஆனாலும் இல்ல அவங்க நல்ல பர்சனா தப்பான பர்சனா, லைஃப்க்கு சூட் ஆகலாம் மாட்டாங்களா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டான பர்சனா மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? செகண்ட், மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் கம்ப்ளீட்லி ஃபெயிலியரா இருந்திருக்கும். ஏன்? பிகாஸ் பார்ட்னர்ட்ட எப்படி பேசணும், பிஹேவ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் எதுவுமே தெரியாது. இதனாலதான் ஃபர்ஸ்ட் லவ்வே போயிருந்திருக்கும். இதே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்திருந்தா உங்களுக்கு தெரியும் பார்ட்னர்ட்ட எப்படி பேசணும், எப்படி அன்பா நடந்துக்கணும், எப்படி அவங்களை புரிஞ்சுக்கணும். இதே உங்களுக்கு ஓரளவுக்கு லவ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி பேசணும் தெரியும், பிஹேவ் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ உங்களுக்கு லவ் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னசென்ட் லவ்ங்கிறது கேட்க நல்லா இருக்கும், பட் ரியாலிட்டிக்கு செட் ஆகாது. ரியாலிட்டியில இன்னசென்ஸ் இருக்கணும், இன்டெலிஜென்ஸும் அதோட கொஞ்சமாவது இருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல லவ் லைஃப் அமையும்.